அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீதி அளிக்கக்கூடிய தெய்வமான புல்வநாயகி அம்மன் அவர்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆலயமானது சிவகங்கை மாவட்டம் பாகனேரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக மிகவும் கோபம் கொண்ட அருள்மிகு புல்வாநாயகி அம்மன் அவர்கள் அருள் பாலித்து வருகிறார்கள். இந்த ஆலயமானது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து சுமார் ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வெளியில் சொல்ல முடியாமல் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு தினசரி மனதில் கஷ்டம் அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நம் மக்களுக்கு பெற்ற தாயாக இருக்கக்கூடியவள் நம் பாரம்பரிய புல்வவள நாயகி அம்மன் அவர்கள் ஆவார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள சிலையானது மிகவும் சிறப்பு வாய்ந்த பஞ்சலோக சிலை அமைப்பில் அமைந்துள்ளது. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இங்கே தல விருட்சமாக நெய்கோட்டா மரம் உள்ளது. இங்கே இருக்கும் சிறப்பு வாய்ந்த அந்த பஞ்சலோக சிலையானது ஆனி மாதம் நடக்கும். அந்த சிலையானது வெளியே எடுத்து வருவார்கள் அம்மனின் சிலையை. அப்போது அம்மன் அவர்கள் பக்தர்களுக்கு அவர்களை வேண்டும் மரங்களை அளிக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த கோலத்தில் காட்சி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றவர்களை ஏமாற்றப்பட்டு கடும் முளைச்சலுக்கு ஆளானவர்களும் செய்யாத குற்றத்திற்கு மற்றவர்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து மூலவராக உள்ள தாயான புல்வவளநாயகி அம்மன் அவர்களுக்கு மஞ்சளும் குங்குமம் அபிஷேகம் செய்கின்றனர். மேலும் இங்குள்ள தீர்த்த குளத்தில் நீராடி இங்கே உள்ள அம்பிகையும் வணங்குகிறார்கள். குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து உங்கள் மனதில் உள்ள அனைத்து குறைகளையும் அந்த மஞ்சளிலும் குங்குமத்திலும் முற்றிலும் இரு கைகளில் தொட்டு அனைத்து குறைகளையும் சொல்லி உங்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளான நபர்களின் தொல்லைகளை அம்மன் அவர்களிடம் மனதில் எடுத்து கூறுங்கள். பெரும்பாலான மக்கள், இங்கு வரும் மக்கள் அனைவருக்கும் பிரச்சனைகளும் விரைவில் தீர்க்கப்படுவதாக ஐதீகமாக கூறப்படுகிறது. மேலும் இங்கு மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வணங்கி செல்கின்றனர். வணங்கிவிட்டு சென்ற பின்னர் சிறிது நாட்கள் கழித்து அவர்கள் மனதை பெரும் தொந்தரவுகளை விளைவித்த நபர்கள் அடியோடு அழிந்து போனது உண்டு. அதனையும் தெரிவிக்கின்றனர். அதற்கு அம்மன் அவர்கள் காணிக்கையாக ஆலயத்திலேயே புல்வவளநாயகி அம்மன் அவர்களுக்கு ஒரு மஞ்சு விரட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி புல்வவளநாயகி அம்மன் அவர்களுக்கு தங்கள் காணிக்கையை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். இது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் உண்மையான நிகழ்வாகும். எவ்வளவு பெரிய அரசாங்கமும் நம்மை கைவை விட்டாலும் அம்மன் அவர்கள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்ற ஒரு மன தைரியத்துடன் நம்பிக்கையுடன் வந்து இந்த ஆலயத்திற்கு வணங்கிவிட்டு செல்கின்றனர். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த பெற்ற தாயாக இருக்கக்கூடியவர்கள் புல்வநாயகி அம்மன் அவர்கள். இந்த கோவிலில் நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தால் போதும். மேலும் இந்த கோவிலை சுற்றி பிரகாரத்தில் நிறைய தெய்வங்கள் உள்ளன. அவற்றில் முனீஸ்வரர், சனி பகவான் அவர்கள், பைரவர் அவர்கள் போன்ற அனைத்து தெய்வங்களும் அருள் பாலித்து வருகிறார்கள். மேலும் தைவெள்ளி, ஆடிவெள்ளி, நவராத்திரி போன்ற இந்த முக்கிய விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் போன்றவை நம் புல்வநாயகி அம்மன் அவர்களுக்கு சிறப்பாக நடத்தப்படுகின்றன. அன்றைக்கு ஒரு திருவிழா கோலம் போன்று அந்த நாட்கள் நகர்கின்றன. இங்கு வண்ணமயமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. நீங்கள் கண்டிப்பாக மனம் தரலாமல் ஆலயத்திற்கு வந்து நாங்கள் கூறியுள்ள இந்த மஞ்சள், குங்குமம் மற்றும் போன்றவற்றை அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை படைத்து உங்களுடைய மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் பிற ஒரு மஞ்சு விரட்டு போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றவர்கள் ஏமாற்றப்பட்ட அவர்களுக்கு ஒரு தாயாக விளங்கக்கூடிய தெய்வமானவர்கள் புல்வநாயகி அம்மன் அவர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.